இறைவன் இல்லைன்னு ஒரு டீம். அதுல வள்ளலார் போய் இறைவன் இல்லைன்ற டீமுக்கு போய் நிக்கிறாரு. ஓகே, அவர் இறைவன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றாரு. இறைவன் உலகத்துல இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம், நான் இறைவன் இருக்கிறாருன்ற பக்கமா போறேன் அப்படி சொல்லிட்டு இறைவன் இருக்கிறான்றதை ப்ரூவ் பண்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, லவ்னா ஏதாச்சும் ஒரு பிள்ளையை பார்த்து லெட்டர் கொடுக்கதான் லவ்னு அப்படிதான் நினைக்கிறோம். இல்லன்னா என் பொண்டாட்டி மேலேயோ என் பிள்ளை மேலேயோ எங்க சொந்தக்காரங்க மேலேயோ வைக்கிறது அன்புன்னு நினைக்கிறோம். அப்ப அன்பே சிவம் அப்படின்னா என்னுடைய சொந்தக்காரங்கள அன்பா நடத்துறது சிவம்னு சொல்றோம். அதையும் நம்ம ஒழுங்கா நடத்தல. வள்ளலாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வள்ளலாருடைய மனைவிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அவன் எப்படி பண்ணா, இது டிஸ்டர்ப் பண்ணானா, அவனை தொல்லை பண்ணானா அப்படின்னே. இல்லைங்க, எனக்கு நைட்டு ஃபுல்லா திருவாசகத்தை படிச்சு அதுக்கான பொருள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இங்க ஜாதி மதங்களே இல்ல, எம்மதம் சம்மதம்ன்றத வள்ளலார் தான் பண்ணாரு. அப்ப இங்க ஜாதி மதம் ஒரு ரெண்டு ஜாதி இருக்குங்கிறார், ரெண்டு இனத்தாருன்னு சொல்றாரு. அப்ப ஒரு முஸ்லீமும் இறைவனை தான் நோக்கி நகர்றான், கிறிஸ்தவனும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், பௌத்தனும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், ஜெயினும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், நானும் இறைவனை நோக்கி தான் நகர்றேன். ஆனா அவனும் எனக்கு எதிரியா இருக்கிறான். எப்படி? அதே பாரதியார் காப்பி அடிச்சு சாகாமல் இருப்பின் கண்டீர்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? அவர் வள்ளலாராவே வாழ்ந்துருக்கணும்னு நினைச்சு மூடநம்பிக்கை எதிர்க்கதான் செஞ்சிருக்காரு. மூட நம்பிக்கைகள் மட்டும் இல்லைங்க, சமூகத்தினுடைய ரொம்ப குற்றங்களை எதிர்த்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, 200 வருஷத்துக்கு முன்னால பெண்களுக்கு சாதனங்களை கற்றுக் கொடுங்கள், பெண்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்கள், தெய்வத்தொழா ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. ஒரு ஆண் செத்துட்டான்னா பெண்ணுடைய தாலியை வாங்காதீங்க, அவங்களுக்கு வெள்ளை சிலை கொடுக்காதீங்க, பூவும் பொட்டும் இழுக்காதீங்க, அவங்களை அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும், என்ன இருக்கு தப்பு, அவங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க, புருஷன் இறந்துட்டா என்ன ஆகுது போகுது, அவங்க வாழ்க்கையை வாழட்டுமேன்ற மாதிரி சில சிந்தனைகள்லாம் ரொம்ப ஆழமா புதைக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வடலூர் பகுதிகளில் இங்கிலீஷ், அதான் ஆங்கில போதனின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லித்தராரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. புரியுது. சமஸ்கிருதம் சொல்லித்தராரு. திருக்குறள் பாடநூல்கள் எடுத்துறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, சமூகத்தை இதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சாலதான் பாரதியார். இப்ப பாரதியார் எங்க இருந்தெல்லாம் எடுத்தாரு அப்படின்னா, வள்ளலாருடைய பாடல்கள். அதனாலதான் வள்ளலார் சாகல இது வரைக்கும். அவர் என்ன, நான் சாக மாட்டேன்னு எழுதுறாரு. அந்த 9 வயசு பாடல்லே நான் சாக மாட்டேன்னு எழுதுறாரு. அப்ப சாகா கல்வியை பத்தி தான் எழுதுறாரு. அவர் கடைசியா ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாரு, நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில 1 வருஷம் கழிச்சு ஆங்கிலேயர்கள் திறக்கிறப்ப உள்ள யாரும் இல்லைன்னு சொல்லி கெசட்ல எழுதிருக்காங்க, விருதாச்சலம் ஜில்லால. ஓகே. அவர் இது வரைக்கும் எங்கேயுமே இதாகல. ஆனா நிறைய பேர் அதுக்கு அவரை சூடத்தை வச்சு கொளுத்திட்டாங்க, அது மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் சிறு வயதுல இருந்து எழுதிக்கிட்டு இருக்காரு, நான் சாக மாட்டேன். அதே பாரதியார் காப்பி அடிச்சு சாகாமல் இருப்பின் கண்டீர்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? அவர் வள்ளலாராவே வாழ்ந்துருக்கணும்னு நினைச்சு பாரதியார் அவருடைய பாடல்கள்ல 2 பாடல்கள் தான். மீது எந்த பாடல் எழுத்துக்கிட்டாலுமே அதுல ரொம்ப யாப்பலக்கணங்கள் இருக்கும், யாருக்கும் புரியாது. பாரதியார் பாட்டு எல்லாத்துக்கும் புரியும். அது ஒரு வீரமாவே இருக்கும் இல்லைங்களா? பாரதியார் எழுதுனா அல்லல்பா, மனிதர்கள் அல்லல் போடுறத பத்தி எழுதிக்கிறார். வள்ளலார் எழுதுனா துள்ளல்பா, இறைவனை பற்றி நாம் பார்த்து துள்ளுன பாட்டு 6000 பாட்டு எழுதிக்கிறார் இறைவனை பத்தி. அப்ப இந்த இறைவன் எப்படி இருக்கிறார், அவரை நான் எப்படி அனுபவிச்சேன், எப்படி சாப்பிட்டேன், அவர் எப்படி தேன் கட்டியா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் சூப்பரா எழுதுறாரு. அப்ப இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நம்ம ஒழுக்கத்துக்கு வரணும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணாம நம்மளுடைய எந்த இதுவுமே மாறாதுங்கிறத வள்ளலார் கவனமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் உன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் மாற்று, உன்னுடைய போக்குகளை மாற்று, எல்லாத்தையும் ஒழுக்கத்துக்கு கொண்டு அன்பே உருவாக மாறு. அப்புறமா தான் இறைவனை பத்தி நீ யோசிக்க முடியும் இல்லைங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப என் கூட ஒரு 3 பேர் பிறந்திருக்காங்க, 4 பேர் பிறந்திருக்காங்க, ஒரு பெண்ணும் பிறந்திருக்காங்க. என்னுடைய சகோதரி விடோ ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, என் சகோதரியை கூப்பிட்டு, உனக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், இப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா மீதி இருக்குது, உனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். ஏன்னா என் சகோதரி வறுமையில் இருக்கிறாங்க. புரியுது சரிங்களா? ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், சைன் போட்டுரு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, வறுமையில் இருக்கிறவங்க 1.5 லட்ச ரூபா பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஆமா. ஆனா அவங்களுக்கு இந்த 1 கோடி ரூபாய் சொத்துல இருக்கக்கூடிய பங்குல அவங்களுக்கு போகணும், 25 லட்ச ரூபா போகணும். ஆனா நான் அவங்களை ஏமாத்தி அவங்கள சைன் போட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறேன். ஆனா அனுப்பிச்சுட்டு நான் அடுத்த வருஷம் போய் கோயில்ல போய் ஒரு அன்னதானம் போடுறேன். அப்போ எனக்கு என்ன புண்ணியம் வருமா பாவம் வருமா? அபியஸா பாவம் தானே வரும். அப்போ நான் எத்தனை கோயிலுக்கு போனாலும் நான் என்னுடைய பாவத்தை ஃபுல்லா மூட்டையை சுமந்து தூக்கிட்டே தானே, என்னுடைய உடம்பே பாவ மூட்டை தானே. அப்ப என்னன்னா இந்த சிந்தனை கூட ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா நீ என்னடா முட்டாள் மனிதனா நீங்க கேட்குற இல்லைங்களா? அப்ப ஒரு உயிர், அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கோழி குஞ்சு மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை நீங்க பாதுகாக்கிறத பெருமையா நீங்க எடுத்து போடுறீங்க. நைட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லைங்களா? அப்ப டீப்பா ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலேயே அன்பே வரணும்.
வேற ஒரு உயிருக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கு. அப்ப நிறைய பேர் கேட்பானா, அப்ப நீ வந்து அரிசி திங்கிற, கீரை திங்கிற, அதுல உயிர் இல்லையான்னு கேட்பாங்க. ஆமா. அதுக்கும் என்கிட்ட விளக்கம் எல்லாம் நிறைய வச்சுக்கிறேன். விளக்கம் இல்லாம இல்ல, நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க. அப்ப முட்டையில உயிர் இருக்கு, முட்டையில உயிர் இல்ல, கீரையில உயிர் இருக்கு, கீரையில உயிர் இல்ல, பருப்புகள்ல உயிர் இருக்கு இல்ல, ஓகே நோ ப்ராப்ளம். நீ உனக்கு அதுல சந்தேகமா இருந்தா சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு வா, நம்ம 2 பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நானும் நிறுத்திட்டு நீயும் நிறுத்தி. ஆமா, அப்படி இல்லாட்டினா நீ வந்து எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இரு. இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறோம் இல்லைங்களா? ஆமா. ஐயம் சாரி ஐயப்பன்லாம் பாட்டெலாம் வருது இல்லைங்களா? ஐயப்பன் கோவிலுக்கு இப்போ மாலை போடுறப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையா? இதே கருத்தை பேசுறவங்க ஏன் நிறுத்துறீங்க? அப்போ அதுல ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க தானே? ஏதோ ஒரு உயிர் செத்து போகுது நம்மளுக்காக கண்ணுக்கு முன்னால. அப்ப இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே டிராவல் போகும்போது சைடுல இருக்கிற எந்த இடத்தையும் டேமேஜ் பண்ணாம நம்ம போறது. புரியுது. அப்ப இதுக்கு நம்ம என்ன காரணம் வச்சுக்கலாம், காரணம் இல்லாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் அன்பே உருவாக மாறி போகும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழுது. இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணுங்க. எந்த கோயிலுக்கு நீங்க போகும் பொழுதும் பாவ மூட்டையோட போய் 5 பைசா உங்களுக்கு யூஸ் இல்லை. கூட பிறந்த சகோதரிக்கே நீ துரோகம் பண்ணிக்கிற. நீ கோயிலுக்கு போய் என்னத்தை விளக்கத்த போற? இறைவன் உனக்கு என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே பண்ண மாட்டார் இல்லைங்களா? அப்ப நான் கோயிலுக்கே போகலைங்க, சரிங்களா? நான் கோயிலுக்கே போல, என்னுடைய சகோதரியை நான் பாதுகாத்துக்கிறேன். பக்கத்து வீட்டு ஒரு பெண் இருக்குது, அதுக்கும் ஏதோ சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கேட்குது, அதுக்கும் நான் சாப்பாடு போறேன்றப்ப இறைவன் என்னுடைய வீட்டில தான். அப்ப ஏழைகளுக்குள்ளே இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, பசித்தோருக்கு உணவு அளித்து அவங்க பசிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு முக மலர்ச்சி ஏற்படுமா. அப்படி மேல எந்திரிச்சு பார்த்து நம்மளை பார்த்து ஒரு புன்னகை செய்வாங்க. அந்த கண்ணுக்குள்ளதான் ஒளி இருக்கு, அந்த ஒளிக்குள் இறைவன் இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நீங்க அந்த ஒளியை உள்வாங்கி உங்களுக்குள் பயிற்சி செய்யுங்கள், இறைவனை அடையலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒரு பக்கமா வந்து ஆகம விதிகள் சடங்குகளுக்கு ஒரு சிஸ்டம் வருன்னு இல்லைங்களா? அவங்க எல்லாம் வள்ளலார ஆப்போசிட் பண்ணாங்க. இவர் வந்து திருவருப்பான்னு எழுதுறாரு, ஒரு குரூப் வந்து மறுவருப்பான்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகி பெரிய சண்டையாகி கடைசியில் வந்து இது ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இவருடைய புத்தகங்கள் இப்போ பரவலாக இருக்குது. இது வந்து நான் வந்து மேலோட்டமாக அவரை பற்றி பேசிட்டு இருக்கேன். அவர் இன்னும் ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு வரிகள்லையும் என்ன எழுதியிருக்கிறாரு, எப்படி இறைவனை வழிபடணும், நெகிழ்ந்து உருகி ஊற்றலும் கண்ணீர் அதனால் வழிந்து சொல்லி என்னென்னமோ மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அன்பே உருவாக, ஓகேங்களா, அப்படியே எழுதிக்கிறாரு. அது வந்து அவர் படிக்க சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் அப்படியே இருந்துக்காரு. அப்ப நம்ம அந்த ஃபீல் பார்த்தா தானே புரியும். நம்ம வள்ளலார் இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வடலூர் இருக்கு, அவர் எடுத்துன கோயிலை சுத்தி கற்பூரம் கொளுத்தி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் ஜோதியில இறைவன் இருக்காருன்றனால ஜோதின்னு சொல்லி நெருப்பு கொளுத்திட்டே இருப்பாங்க. நெருப்பை பத்தி அவர் பேசவே இல்லை, அக்னியை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் செல்வதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அக்னி. இப்ப அதனாலதான் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஞான சபைன்னு ஒண்ணு கட்டினார். ஞான சபைன்றது வடலூர்ல இருக்கு. அது வந்து நம்மளுடைய தலை ஓடுகள் வந்து 8 ஓடுகளால் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதனால அந்த ஞான சபையினுடைய கோபுரம் வந்து 8 ஓடுகளால் ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுக்கு கீழே சிற்சபை பொற்சபைன்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு மனத்தை வச்சுட்டு அதுக்கு நடுவுல அக்னியாக இறைவன் இருக்காரு. அந்த இறைவன் வந்து நம்மளுக்குள்ள உயிராக இருக்கிறார். அந்த உயிர் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த உயிர் தான் வந்து ஜோதி. அதை பிடிங்க, அதுக்குள்ள அது வந்து சிற்றம்பலம், அது வந்து சின்ன அம்பலம், இது மாதிரி பெரிய அம்பலம் ஒண்ணு இருக்கு, இது வழியா அதுக்குள்ள போங்கிறாரு. இது என்ன செய்யறாங்கன்னா, யோகத்துல பண்றேன், யோகத்துல பண்ண முடியாது. ஆன்ம உருக்கம் வராம உங்களால எந்த ஒரு யோகம் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னதான் சுத்தி வந்தாலும் ஜீவகாரணியம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்போ ஒருத்தனுக்கு சோறு போடுறது, அன்பா சோறு போடுறது. இப்ப என்ன சோறு போடுறாங்க, இப்ப பாத்தீங்கன்னா வண்டியில கொண்டு வந்து நிறுத்துவாங்க, தக்காளி சோறா போடுவாங்க, பிரியாணியா போடுவாங்க. எதுக்குன்னா ஒரு பெருமைக்கு. அது வந்து வீண் டம்பம்னு சொல்றாரு, அது வந்து அன்ன விரயம்னு சொல்றாரு. அன்பால போடணுங்கிறார். ஆனா இப்ப உணவு போடுறதுங்கிறதே அன்போட போடுறது தானே. அது அப்படி யாருமே அன்போட போறது இல்லைங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இது செஞ்சா அது நடக்கும், சாப்பாடு போட்டா எனக்கு கார் ஒண்ணு வாங்க, எனக்கு சாப்பாடு போட்டா எனக்கு பிள்ளை பிறக்கும், இப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே தேவையில்லையே. அன்புன்றது எதுக்கு இங்க கண்டிஷன் வைக்குது? எதுக்குன்னே தெரியாம இந்த கையில மாத்தி கொடுத்தா கூட இந்த கை மாறுறதுக்குள்ள சிந்தனை மாறின்னு சொல்லி இடது கையில எடுத்து தங்க கிண்ணத்தை கொடுத்தான் இல்லைங்களா ஒருத்தன், இந்த கைக்கு வர்றதுக்குள்ள மைண்ட் மாறிடும். அப்ப இந்த கையில இருந்து இந்த கையில மாத்தி நான் சோத்து கையில தான் கொடுக்கணும்னு சொல்றப்ப டக்குனு மனசு மாறிடுச்சு. என்ன பண்றது? அப்ப இடதுசாரியாவே இருந்துட்டாரு அவர். கர்ணன் அவர்தான் பண்ணிருக்காரு. இல்ல நிறைய பேர் இருக்காங்க லெஃப்ட்ல அப்படி கொடுத்துருவாரு. ஏன்னா மைண்ட் மாறிடும். அந்த மாதிரி அன்கண்டிஷன் லவ் தான் சொல்றேன் நான். அப்ப நான் சாப்பாடு போறதுல எந்த ஒரு இறைவனை பார்ப்பேன்னு நினைக்க ஈசனாயினும் ஆசை மேல, ஈசன் மேல கூட இறைவன் மேல கூட பக்தி வைக்காதேங்கிறாங்க, பற்று வைக்காத. அவன் வந்தா வராட்டினா போறான், என்னுடைய கடமை நான் அடுத்தவனுக்கு அன்பு செலுத்துறேன். இந்த மாதிரி விஷயத்தை தான் ரொம்ப ஆழமாக வள்ளலார் வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்தார்.
இது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா இதை முறைப்படுத்தி கொடுத்தாரு. ம். ஏனோதானு பாட்டு பாடிட்டு போயிடல, எல்லாத்தையும் முறைப்படுத்தி அதுக்கு ஒரு கோயில் கட்டினார், அங்கேருந்து சித்தி வளாகம் கட்டினார், அங்கேருந்து தர்மசாலை கட்டினார், இதுக்கு ஒரு கொடிகள் கட்டினார். இந்த சன்மார்க்க சங்கம்ன்றது எப்படி இருக்குன்னு சொன்னார். இந்த ஞான சபையினுடைய சாவியை வந்து பெட்டிக்குள்ள போட்டு அரசுட்டு ஒப்படைச்சார். அப்ப இது வந்து என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய சங்கமா மாறிடுச்சுன்னா இது வந்து ஜாதி சங்கமா மாறிடும். ஆமா. அப்ப இது ஜாதிகள் இல்லை. அப்ப என்ன சொல்றாருன்னா முஸ்லீம்கள் வரலாம், ஹிந்துஸ் வரலாம், ஓகேங்களா? இங்க ஜாதி மதங்களே இல்லை, எம்மதம் சம்மதம்ன்றத வள்ளலார் தான் பண்ணார். ஓகேங்களா? அப்ப இங்க ஜாதி மதம் ஒரு ரெண்டு ஜாதி இருக்குங்கிறார், ரெண்டு இனத்தார்னு சொல்றாரு. அடுத்தவன் மீது அன்பு செலுத்துவோம்னால் என்னுடைய அகவனத்தார், அடுத்தவனை பற்றி அன்பு செலுத்தாத எல்லாருமே என்னுடைய புறவனத்தார். எவன்லாம் அன்பு செலுத்துறேன் அவன்லாம் என்னுடைய கூட்டம், எவன்லாம் அன்பை பத்தி பேசல அவன்லாம் ஆப்போசிட் பார்ட்டி. அவ்வளவு 2 ஜாதி தான் இருக்கு, 2 இனம் தான் இருக்குது உலகத்துலன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா கல்யாணம் பண்றவங்கள கல்யாணம் பண்ணாதவங்கள யாரையுமே அவர் எந்த ஒரு சொல்ல, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வச்சுக்கிறார். எல்லாரும் இறைவன் அடையலாம்னு சொல்றாரு. இறைவன் அடைய முடியாட்டினா இறைவனை பத்தி யோசிங்கிறார், போதுங்கிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அவர் என்ன செய்யறாருன்னா ஆப்போசிட் பண்றாரு. அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கண் எதுக்கு இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா பாக்குறது, மூக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா சுவாசிக்கிறது. அந்த சுவாசம் உள்ள போய் இந்த பக்கமா குழாயில போய் இங்க லங்ஸ்ல காத்து ஃபில் ஆகுது, அது ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி ரத்தத்துக்கு ஏற்றி ரத்தத்தை என்ன பண்ணணும், ரத்தம்லாம் ஹார்ட்லாம் எடுத்துட்டு போகுது. இறைவனுக்கு சுவாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. இறைவன் நான் புரிஞ்சு, இறைவன் சுவாசிக்க தேவையில்லை. அப்புறத்துக்கு இறைவனுக்கு லங்ஸு கை மூக்குக்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஊரத்தை வச்சுக்கிறோம். அதான் சொல்லுவாங்க ஒளி வடிவமானவர் இல்லைங்க, ஒளி வடிவம்ன்றது கூட நம்மளுக்கு தேவையில்லைங்க. இறைவன் எல்லாத்தையும் படைச்சவர், அவருக்கு சுவாசிக்கணும். அப்ப நம்ம மனித உருவுல எதுக்கு இறைவனை வைக்கணும், இறைவனுக்கு எதுக்கு வாகனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் கேட்கிறார். அப்ப இவங்க ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அப்ப வள்ளலார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரா இல்ல? இறைவன் இப்படி இல்லைன்னு சொல்றாரு. ஓகே. அப்ப மார்க்கங்களுக்குள் இறைவன் இல்லை, மார்க்கங்கள் வந்து இறைவனை நோக்கி நகருது. இப்போ நான் இங்கேருந்து திருச்சிக்கு போகணும்னா அந்த பக்கமாக போகலாம், இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம். ரோடு திருச்சி இல்லைல்ல, நான் போய் சேரப்போட இடம் தான் திருச்சி, தவிர இது ரோடு தான். அப்போ மதம் என்பது ரோடு தான். இந்த எல்லா மதங்களும் ஒரு இடத்த போய் சேருது இல்லைங்களா, அந்த சேர வேண்டிய இடம் தான் இறைவன். அப்போ நீ என்ன ரோட்டையே வந்து இறைவன் நினைச்சுக்கிட்டு இருக்க, மதத்தை தான் வந்து இறைவன் நினைச்சிருக்க, மதம் இறைவன் கிடையாதுங்கிற. அப்போ மதங்கள் உனக்கு வழிகளை கூறுகிறது. அப்போ பரமஹம்சர் என்ன சொல்றாரு, ஒரு தடாகம் போல, ஒரு குளம் போல வந்து இறைவன், அதை சுத்தி 4 திசைகளும் படிகள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாம் சேர போறது அந்த தண்ணியை தான். அப்ப நீங்க வந்து பரமபிதாவேன்னு சொல்லலாம் கிறிஸ்தவத்துல, முகமதியத்துல வந்து அல்லான்னு சொல்லலாம். அல்லானா இறைவன்ற வார்த்தை, உருதுல அல்லானா இறைவன். அவங்க அதுக்கு பேர் கூட வைக்கல, இறைவன் சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க இறைவன் சொல்றாங்க, நம்மளும் இறைவன் சொல்றோம். அப்ப ஒரே ஆளை தான் நம்ம வேற லாங்குவேஜ்ல சொல்றோம். இப்ப எப்படி இப்ப தண்ணியை பானின்னு சொல்றோம், வாட்டர்னு சொல்றோம், நீலுன்னு சொல்றோம். அப்ப எல்லாம் வேற வேறையா? ஒரே இதுதான். ஒவ்வொரு மனிதர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கூப்பிடுறாங்க. இது போலதான் வளர இதுதான். ஆனா இதை வந்து நீங்க ஈஸியாக நீங்க நினைக்கிற மாதிரி வேற மார்க்கங்கள்ல போய் மாட்டிக்கிறீங்க. அப்ப என்ன ஆயிருது, நான் வந்து இப்ப என்ன செய்யறேன், இப்ப என்னுடைய மார்க்கம்னு நினைக்கிறேன், இந்த மார்க்கத்துல நான் ஏதாச்சும் கண்டுபிடிச்சேன்னா கண்டுபிடிக்கல, ஆனா கடைசியில இந்த மார்க்கமே போதையாயிருது, அதை பின்பற்ற ஆரம்பிச்சு. அப்ப மார்க்கத்தை பின்பற்றுவதை பெருமையாக நினைக்கிறேன். அப்ப ஒரு முஸ்லீமும் இறைவனை தான் நோக்கி நகர்றான், கிறிஸ்தவனும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், பௌத்தனும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், ஜைனனும் இறைவனை நோக்கி தான் நகர்றான், நானும் இறைவனை நோக்கி தான் நகர்றேன். ஆனா அவனும் எனக்கு எதிரியா இருக்கிறான். எப்படி அப்படின்னா என்னுடைய சிந்தனைகள் இங்க மார்க்கங்கள் மேலேயே இருக்கே தவிர சென்று சேரக்கூடிய இறைவன் மேல இல்லை. அதுவும் அவர் சொன்ன முக்கியமான கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்தந்த நம்பிக்கையுடையவர்கள் அன்புதான் கடைசியில பெரிதுன்னு எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கு. கண்டிப்பா. ஆனா அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அந்த இதுதான் அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்ப இயேசு என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ரத்தத்தை தன்னுடைய ரத்தத்தால் பாவத்தை துடைச்சாருன்னு. அப்ப ஒரு ஜீவனுக்கு என்ன செய்கிறாயோ அதையே எல்லாத்துக்கும் செய்கிறாரு இயேசு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு கோழிக்கு என்ன செய்யற, பிரியாணி வைக்கிறேன்னா எனக்கும் பிரியாணி வைக்கிறேன்னு தானே அர்த்தம். நான் சொல்றது அதுதான். அப்ப இறைவன் எப்படின்றது அன்பாவே இருக்கிறாருன்றப்ப எல்லா பேத்துக்குள்ளே அன்பு இருக்கலாம். இங்க வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத பத்தி மறுபடியும் பேசல, நம்மளுக்கு புரியறதுக்காக பேசுறோம். ஒரு கான்வர்சேஷன்றப்ப அடுத்தவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? அப்ப உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனா அந்த உரிமைக்குள்ள வேற ஒருத்தனுடைய உரிமையை நம்ம வெட்டிடக்கூடாது. புரியுது, அவ்வளவுதான். அப்ப என் மூக்கு வரைக்கும் தான் என்னுடைய உரிமை. என் உங்க மூக்கை நான் தொட்டக்கூடாது இல்லையா? ஆமா, அது வரைக்கும் தான் காத்து. மூக்கை தொட்டுட்டா அது உங்களுடைய டிஸ்டர்ப். அப்ப வந்து நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப வீகன்னு நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. ஆமா, அவங்க வந்து இப்ப பால் கூட சாப்பிட்றதுல, தேன் கூட சாப்பிட்றது. ஆமா, ஏன்னா தேன் எதுக்கு நம்மளுக்கு படைக்கப்பட்டது, அது அதுக்கு படைக்கப்பட்டதுன்ற மாதிரி நம்பிக்கை வச்சது. ஓகே. அப்ப எல்லாத்தையும் பியூரா லவ் பண்றதுதான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பியூரிட்டி அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். லவ் கூட நம்மளுக்கு புரியாது இல்லையா?
நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா லவ்னா ஏதாச்சும் ஒரு பிள்ளையை பார்த்து லெட்டர் கொடுக்கறதா லவ்னு அப்படிதான் நினைக்கிறோம். ஆமா. இல்லன்னா என் பொண்டாட்டி மேலேயோ என் பிள்ளை மேலேயோ ஆ, எங்க சொந்தக்காரங்க மேலேயோ வைக்கிறது அன்புன்னு நினைக்கிறோம். அப்ப அன்பே சிவம் அப்படின்னா என்னுடைய சொந்தக்காரங்கள அன்பா நடத்துறது சிவம்னு சொல்றோம். அதையும் நம்ம ஒழுங்கா நடத்தல. அக்கா தங்கச்சியில தெருவுல விட்டுறோம், சண்டை வருது. அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னதானம் செய்ய விரும்பினால் அதை உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கள்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்ல. ஓகேங்களா? அன்னதானம் செய்யணும் ஆரம்பிச்சா உங்க சித்தப்பா வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாரு, அவர் சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறாரு, அதை விட்டுட்டு வந்து திருவண்ணாமலையில் எதுக்கு சோறு போடுற? அப்போ திருவண்ணாமலைக்கு போகாத, நேராக பஸ் ஏறி சித்தப்பா வீட்டுக்கு போ, அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடு, உங்களுக்கு அடுத்து காசு வேணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சித்தப்பா, ஒரு 500 ரூபா நான் போட்டு விட்றேன் ஜிபேல, காசுக்காக கவலைப்படாத, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சோறு வாங்கி போடுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுதான் அன்பு. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டான். நம்ம சொந்தக்காரன் பூரா ஜோதிக்கு இல்லாமல் உட்காந்துருப்பான், சரிங்களா? ஆனால் இவர் போய் அங்கே போய் அன்னதானம் போடுவார். ஏன்னா அது ஒரு பெருமையாக நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பெருமை பாடல், அன்ன விரயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். அப்போ வள்ளலாரை பற்றி பேசுறதா இருந்தால் இன்னும் நிறைய டீப்பாக பேசலாம். நம்ம வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம், இதை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு போவோம். இது வள்ளலார் வந்து வள்ளலாரை பற்றி மட்டுமே. வள்ளலார் வந்து ஒரு ஐடி, அவர் வந்து ஒரு டேக். அந்த டேக் என்னத்தெல்லாம் சுமந்துருக்குன்னா அதுக்கு முன்னால் இருந்த எல்லாத்தையும் சுமந்துருக்கு. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இப்போ நான் வந்து இப்போ வந்திருக்கேன், இப்போ இன்னைக்கு ஒரு கார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்ல என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னா இதுக்கு முன்னால் இருந்த எல்லா டெக்னாலஜியினுடைய தன்மைகள் இருக்கும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பக்கா கியூர் பண்ணி உங்களுக்கு அழகா கொடுப்பா இல்லைங்களா? அப்போ நான் இன்னைக்கு வந்து டிசைன் அப்படின்றதுனால எனக்கு முன்னால் வந்த டிசைன்லாம் நான் சரி பண்ணி அவங்க செஞ்ச மிஸ்டேக்லாம் சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி வள்ளலார் வந்து இதுக்கு முன்னால் 1000 வருடங்கள் இருந்த எல்லா ஞானிகளுடைய தத்துவங்களையும் ஃபில்டர் பண்ணி ஹேண்ட்லிங்காக போர்ட்டபுளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி கொடுத்த கடைசி ஆள். வள்ளலாருக்கு அப்புறமா யாருமே வரல. புரியுது. வள்ளலாருக்கு அப்புறம் யாரும் வரல. மீதி யாருமே வந்து என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. என்ன பிரச்சனை? என்ன, நான் இருக்கிறேன், நான் வள்ளலாருடைய கருத்துக்களை தான் சொல்றேன். ஆமா, எனக்குன்னு தனி சிந்தனைகள் உருவாகல. வள்ளலார் தான் கடைசியாக புதுசா ஒரு சிஸ்டத்தையே உருவாக்குனவர், சிந்தனையை உருவாக்குனவர். ஏன் அப்படின்னா, அவரு ஒரு தடவை ஒரு மேடையில பேச்சுவார்த்தை போட்டி நடக்குது, பட்டிமன்றம் மாதிரி. இறைவன் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு போட்டி. அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 2 சினி ஆக்டரையும் 4 தலைமை ஆசிரியரையும் வச்சு நடத்துறது கிடையாது. ஓகே, டெக்னிக்கலா இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் அப்படின்னு சொல்றவங்க, கடவுள் மறுப்பாளர்கள் போடக்கூடிய சண்டையெல்லாம் விட்டு அந்த காலத்துல பெரிய பெரிய சண்டைகள்லாம் நடந்திருக்கு, எல்லாம் தத்துவங்களாக நடந்திருக்கு. டெக்னிக்கலா பேசுவாங்க. தர்க்க சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, சண்டை போடுறதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம இந்தியாவில் தர்க்க சாஸ்திரம் இவ்வளோ ஒரு புக் இருக்கு. ஒரு வார்த்தையை ஏன் பேசுறேன், ஏன் சிந்திச்சு அதை பேசுறேன், அவனை எப்படி பிளாக் பண்ணி அவனுக்கு ஆப்போசிட் பேசணுன்றதுலாம் நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கு. இப்போ தர்க்க சாஸ்திரங்கள் வழியாக நிறைய, அதனாலதான் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அரசவைகள்ல பேசுவாங்க, இதை பத்தி தர்க்கங்கள் பண்ணுவாங்க. அதுல தர்க்கங்கள் பண்ணி ஒரு நூலை வெளியிடுறதுனா கூட தர்க்கங்களுக்கு அப்புறமா தான் வெளியிடும். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா வைவான்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பிஹெச்டி பிறகு வைவா பண்ணுவாங்க. ஒரு மேடையில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வைப்பாங்க, சுற்றி இருக்கவங்களாம் கேள்வி வைப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு சம்பிரதாய வைவாக்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும். நான் சொல்றது சீரியஸாவே வைவாக்கள் நடக்கும். ஓகே, அந்த மாதிரி வைவாக்கள் நடக்கும்பொழுது இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு டீம், இறைவன் இல்லைன்னு ஒரு டீம். அதுல வள்ளலார் போய் இறைவன் இல்லைன்ற டீமுக்கு போய் நிற்கிறார். ஓகே, அவர் இறைவன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றாரு. இறைவன் உலகத்துல இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம், நான் இறைவன் இருக்கிறாருன்ற பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இருக்கிறான்றதை ப்ரூவ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறைவனை வந்து புத்தகத்துல தான் படிப்ப, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் இருக்கணும்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நேரடியாக கண்ட சாட்சின்ற மாதிரி அவர் கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் இருக்கு. ஆமா, கிருபானந்த வாரியார் வந்து கடைசி காலங்கள்ல வள்ளலாரை பற்றி பாடுவதிலையும் வள்ளலாருடைய கோயிலை புனரமைக்கிறதுலையுமே தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்தார். ஏன்னா அவருக்கு வந்து கடைசியாக ரொம்ப பிடிச்சு போன ஒரு ஆள் வந்து வள்ளலார். வள்ளலார் வந்து வள்ளலாரை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, எளிதாக புரிந்து கொள்வதுதான் சொல்றேன். ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்துச்சு, ஒருத்தன் ஓடி போய் ஒரு ஏரி குதிச்சு அந்த காம்பவுண்டுக்கு அந்த முகமா போனான், வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போறானுங்க, போய் ஏரி குதிக்கிறானுங்க, அந்த பக்கம் இருந்து போனவனுங்க வரவே இல்லை. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இந்த பக்கம் எவனுக்கும் தெரியவும் இல்லை. ஓகே, கடைசியா ஒருத்தன் ஓடி போய் குதிக்கிறான். குதிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தலை மட்டும் வெளியே வருது, கை மேல வருது. டே உள்ள வாங்கடா, நிறைய பெரிய தோட்டம் இருக்குடா, பழங்களா இருக்குடா, பசியே வராத அந்த பக்கம் வந்துட்டா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்டா, சொர்க்கமே இருக்குடான்னு சொல்றான். இது எல்லா பேரும் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு லைட்ஸ் படுத்துட்டானுங்க. புரியுது. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ரிட்டர்ன் வந்து ஊர்ல இருக்கவனெல்லாம் கூப்பிட்டான், வாங்க வாங்க வாங்க. அந்த ஆள் தான் வள்ளலாரு. அப்ப வள்ளலார் இதுக்கு முன்னால போனவங்களாம் இறைவனை உணர்ந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஏக வாழ்வுன்னு சொல்றாங்க. ஏக வாழ்வுனா ஒரே வாழ்வு, அப்படியே போயிட்டான். அனக வாழ்வுங்கிறது வந்து அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து மனிதனாக இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறது. எல்லாரும் அப்ப அதுவும் ஒரு அன்பு தானே. ஆமா, நான் வந்து ஒரு இறைவனை அடைஞ்சிட்டேன், கப்புன்னு ஏற கட்டிட்டு போயிடலாம்ல, முடியல, என்னால தாங்க முடியல, அவன்கிட்ட சொல்லாட்டா தலை வெடிச்சிருன்ற மாதிரி அவருக்கு அப்படி ஆயிருக்கு. அப்ப என்ன செய்யறாருன்னா உலகத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாரு. கடைசியா என்ன சொல்றாரு, கூட இருந்தவங்க வேலாயுத முதலியார் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எழுதின லெட்டர்லாம் இருக்கு. ஏன்னா
வள்ளுவர் என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாதுங்க. வள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்றதே தெரியாது. இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய வள்ளுவர் வந்து கலைஞர் டிசைன் பண்ண வள்ளுவர், ஓகேங்களா? ஆனா வள்ளலார் எப்படி இருந்தாரு நமக்கு தெரியும். வள்ளலார் எழுதின லெட்டர் இருக்கு, வள்ளலார் எழுதின ஓலைகள் இருக்கு, வள்ளலார் கைப்படல. அப்ப என்னவா இருக்குன்னு பியூரா தெரியும். அப்ப கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வள்ளலார் வந்து அமெரிக்காவுக்கும் ருசியாவுக்கும் செல்வதாக கூறிக்கொண்டிருந்தாருன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அமெரிக்காலே ருசியாலே நம்மளுடைய இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த சன்மார்க்கத்தையும் வடக்குல இருந்து ஒருத்தன் வந்து தான் பரப்புவான், நம்ம ஊருக்காரனுக்கு புரியாது அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறார். அந்த வேலாயுத முதலியார் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வள்ளலார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நான் வந்து அமெரிக்காவுக்கும் ருசியாவுக்கும் போக போறேன், அங்க போய் இந்த சன்மார்க்கத்தை பரப்ப போறேன், இங்க தெரிஞ்சவங்க வரைக்கும் போதும், இங்க இருக்கிறவங்க இதை பாத்துக்குவாங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓகேங்களா? அப்படிதான் ரூமை க்ளோஸ் பண்றாரு. ரூமை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, அவர் ஆனா வந்து காற்றிலே கலப்பேன், ஜோதியாக போவேன்றதெல்லாம் எழுதுறாரு. அவர் வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், மொழி தேகம் அப்படின்னு சொல்லி எல்லா தேகத்தையும் அடைஞ்சிட்டேன்னு எழுதுறாரு. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 16 வயதிலிருந்து 12 வயசுல இருந்து நான் பட்ட வேதனையை கேட்டால் கல்லும் கரையுமேன்னு எழுதுறாரு. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டு தான் அதை கண்டுபிடிச்சேன். ஈஸியாலாம் கண்டுபிடிக்கல, எதையுமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அப்ப இறைவனை பற்றியே கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப டீப்பா அதை பத்தி யோசிச்சுக்கிறாரு, அதே சிந்தனையா யோசிச்சுக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்குங்க, இப்ப உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் செய்யற வேலை செய்வோம். வள்ளலாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலைல வரும்போது வள்ளலாருடைய அம்மா வந்து வள்ளலாருடைய மனைவிட்ட கேட்குறாங்க. இது கல்யாணம் ஆனதுக்கு ஒரு கதை இருக்கு. வள்ளலாருடைய மனைவிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அவன் எப்படி பண்ணா, இது டிஸ்டர்ப் பண்ணானா, அவனை தொல்லை பண்ணானா அப்படின்னே. இல்லைங்க, எனக்கு நைட்டு ஃபுல்லாக திருவாசகத்தை படித்து அதுக்கான பொருள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு, எனக்கு திருவாசகம் முழுசா புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்டாட்டிக்கு உட்கார வச்சு திருவாசகம் புத்தகத்தை திறந்து மொத்த திருவாசகத்தையும் படிச்சு அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? அப்ப எவ்வளவு டீப்பா இறைவனை லவ் பண்ணிருப்பாருன்றதுக்கு இது ஒரு சாட்சி. அனுபவிச்சுட்டு போலாம்ல. ஆனா அவர் வந்து ரொம்ப ஆழமாக அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உனக்கு செட் ஆகாது, ஏன்னா அக்காவுடைய மகள் தான் வந்து மனைவி. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வள்ளலாரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா லவ் பண்ண பிள்ளை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணி கூட குடும்பம் நடத்த தேவையில்லை, நான் உன் பொண்டாட்டியை வாழணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து பொண்டாட்டி நான் சொல்லிக்கணும், எனக்கு பெருமை தான், நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட் ஃபுல்லாக உட்காந்து திருவாசகத்தை மொத்தத்தையும் படித்து அர்த்தங்கள் சொல்லி பொருள் உணர்த்தி அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு, அதாவது குரு உபதேசம் சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் காலையிலே கிளம்பி வேற ஊருக்கு போயிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் இறைவனை அன்பா இருப்பார், அவரை யார் யாரை என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாருன்றதை நம்ம இன்னும் நிறைய தகவல் அடுத்தடுத்த. கண்டிப்பாக சார். அதாவது வள்ளலார் அவர்கள் பற்றி நிறையா பேசணும், நிறைய எங்களுக்கு தெரியாத தகவல்கள் சொன்னீங்க, உணவு பற்றி பேசணும், அவருடைய நன்மைகள், அவர் பண்ண நன்மைகள் எல்லாமே சொன்னீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.